Hi, this is FilmMaking. நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் பிளாக்கிங் நானே ஸ்டேஜிங் நானே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பிரேக் டவுனையும் பிரிச்சுட்டு ஸ்டோரி போர்டு தயார் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம உடனே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிளாக்கிங்னா என்னென்னு தெரிஞ்சாகணும். இந்த பிளாக்கிங் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாலேருந்து நாடகத்துலேருந்து வந்த வேர்டு தான் அது. அதாவது நாடகத்தில் நடிக்கிற அந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி டயலாக் பேசி நடிக்கணும், அவங்க வந்து எப்படி ஸ்டேஜில் மூவ் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறது அந்த பிளாக்கிங்ன்ற வேர்டை வந்து பயன்படுத்தினாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ஆக்ட்ரஸ் வந்து அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பிளாக்கிங் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் ஃபிலிம் மேக்கிங்கில் பிளாக்கிங்னு சொல்கிறோம். இந்த பிளாக்கிங் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கேமராமேனுக்கும் ஆக்ட்ரஸுக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிய வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தன்னோட மூவியில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி நடிக்கணும், எப்படி டைலாக் பேசி எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இதை நம்ம கற்றுக் கொடுத்து அதே மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அவங்க ஃப்ரேமுக்குள்ளே எப்படி வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக்கிங் வந்து நம்ம ஃபிலிம் மேக்கிங்கில் சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒரு டைரக்டர் வந்து ஒரு சீனுக்கு எடுக்க போகிற அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கணும், அந்த ஆக்ட்ரஸ் போட்டிருக்க காஸ்டியூம் எந்த மாதிரி இருக்கணும், எந்த இடத்துல கேமரா வைக்கணும், லைட்டிங் எப்படி இருக்கணும், ஸோ இது மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேசிங் ஆன் ஸ்டேஜ். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வேர்டில் மைசின் சீன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அது இங்கிலீஷ் வந்து பிளேசிங் ஆன் ஸ்டேஜ், அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் பொறுத்துவதுன்னு சொல்லுவாங்க. இதை தான் ஸ்டேஜிங்னு வந்து நம்ம சொல்கிறோம். பட் இந்த பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து ஒரு ஃப்ளோர் மேப் கேமராமேனுக்கு வரைஞ்சி காட்டுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேனே வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ்லாம் அவரே பார்த்துப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக்கிங் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சினிமாலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நிதானமாக ஷூட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் பண்ணும்போதே நீங்கள் எல்லா சீனையும் ரிஹர்சல் வந்து பண்ணி பார்க்கணும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேமராமேனுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத அவரும் புரிஞ்சுக்கிடுவார். ஸோ உடனே நீங்கள் வந்து லைவ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடுத்ததாக நீங்கள் போகும்போது நீங்கள் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டதுனால அந்த டயலாக் ரொம்ப ஸ்பீடாக வரும். அதே மாதிரி உங்களோட பட்ஜெட் ப்ரொடியூசர் என்ன பட்ஜெட் கொடுத்துருக்காரோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக முடிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம ஃபிலிம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.